Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், அதனுடைய 6 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை மேல் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி இரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்போதும் சீஷர்களிடத்திலும் ஆலோசனைகள் சொல்லும் போதும் அடிக்கடி ஊமைகள் சொல்லுகிறது வழக்கம். இங்கே இயேசு ஒரு ஊமை சொல்லுகிறார். ஒருவனுக்கு தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தார். ஒருவரும் திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடிகளை தான் நடுவார்கள். அத்தி மரத்தை நட வேண்டிய எந்த சான்ஸுமே இல்லை. ஆனால் இந்த தோட்டக்காரர் அந்த திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தார். எங்கெங்கேயோ இருக்க வேண்டிய அத்திமரமாகிய நம்மை சபையாகிய திராட்சை தோட்டத்திலே கொண்டு வந்து தேவன் நட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தோத்திரம் எந்த தகுதியும் பார்த்தல்ல, அவருடைய மகா பெரிய இரக்கத்தினாலே அத்தி மரங்கள் வெளியோரங்களிலே, காட்டிலே, வெளியிடங்களிலே வளர வேண்டிய ஒரு மரம். அதற்கு யாரும் அப்படி கேர் பண்ண மாட்டாங்க ஹல்லேலூயா அந்த காலத்துல. ஆனா திராட்சை செடிகளுக்கு என்னெல்லாம் வளங்கள் கொடுக்கிறார்களோ, எப்படி தண்ணீர் கொடுக்கிறார்களோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் அந்த தோட்டத்திலிருந்து கிடைக்கிறதோ எல்லாம் இந்த அத்தி மரத்துக்கும் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படி இந்த அத்தி மரம் அங்க செழிப்பாக வளர்ந்து வருகிறது. ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தில் எஜமான் வந்து கனியை தேடும் போது ஒன்று காணவில்லை. செழிப்பாக இருக்கிறது, புஷ்டியாக காணப்படுகிறது, கனி மட்டும் இல்லை. அந்த அத்தி மரத்தை அந்த திராட்சை தோட்டத்திலே நடும்போது அந்த எஜமானுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஹல்லேலூயா. திராட்சை செடிகள் கனி கொடுக்கிறதோடு கூட இந்த அத்தி மரமும் எனக்கு நல்ல கனிகளை தரும். ஆமென். அந்த எதிர்பார்ப்போடு கூட தான் அந்த எஜமான் அந்த அத்தி மரத்தையும் அங்கே நடுகிறார். ஆனால் தேடும் போது கனியே இல்லை. அவன் தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறான், இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். 3 வருஷமாய். நம்ம நிதானமாய் யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. பாவத்திலே வாழ்ந்த, பிசாசின் பிடியில் இருந்த, உலக இன்பங்களுக்கு அடிமைகளாயிருந்த, பாவத்தின் அடிமைகளாயிருந்த நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கி, அவருடைய யதார்த்தமான சத்தியத்தை அறிய கர்த்தர் நமக்கு உதவி செய்து மனம் திரும்பி ஹல்லேலூயா இந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்துல நம்மை கொண்டு வந்து எத்தனை வருஷம் ஆகிறது. சபையாக தோட்டத்தை நம்மை நட்டு எத்தனை வருஷம் ஆகிறது. இந்த நாட்களிலே அந்த எஜமான் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்க நம்மால் முடிகிறதா? ஹல்லேலூயா. ஆனால் சபையிலே கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? ஹல்லேலூயா. நாம் கடந்து வந்து ஆராதிக்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், நல்ல வசனங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஆராதித்து தெய்வ பலனை பெற்றுக் கொள்கிறோம். ஆலயத்தின் எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவித்து திருப்தி ஆகுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்மை அந்த தோட்டத்துல வைத்திருக்கிற எஜமானுக்கு நாம் ஏற்ற கனிகளை கொடுக்கிறோமா? இந்த நாட்களிலே நிதானமா யோசித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலேயே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, ஏன் இது நிலத்தை கெடுக்கிறது? ஆனால் அந்த தோட்டக்காரன் சொன்ன ஒரு காரியம், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இந்த 2026ஆம் ஆண்டை கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த தோட்டக்காரருடைய வேலையை தான் இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நமக்காக பட்சபாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிதாவே, இந்த ஒரு வருஷம் கூட என்னுடைய மகன் ஹல்லேலூயா மனம் திரும்புவார், ஸ்தோத்திரம், வேண்டாம், அக்கினிக்குள்ளாக தீர்க்க வேண்டாம், நியாய தீர்ப்பு வேண்டாம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த தோட்டக்காரன் சொன்னது போல நமக்காக பட்சபாதம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம கிருபையில நிலை இருக்கிறோம். ஆனால் எப்போது இது இப்படி இருக்க
இருக்காது. அவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அதுதான் இப்போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை. எவ்வளவு ஊழியக்காரர்களை எழுப்பி, சிறு பிள்ளைகளை எழுப்பி, வாலிபர்களை எழுப்பி, முதியோர்களை எழுப்பி கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார், வசனங்களை கொடுக்கிறார், நம்மோடு கர்த்தர் இடைபடுகிறார். ஹalleluya. ஆனாலும் நம்ம செவி கொள்ளாமல் போனால் அடுத்து அவர் வெட்டி போடுவார். கனி கொடுத்தால் சரி, இன்னும் கனி கொடுக்க சான்ஸ் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தருக்காக கனி கொடுப்போமாக. கனி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடுவேன் என்றார். ஹalleluya. வெட்டி போடுறதுக்காக கோடரியானது எங்க இருக்கிறது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுதே இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்கினியிலே போடப்படும். Praise the Lord. இப்பொழுது ஏனென்றால் நம்முடைய மரணம் எப்போது நமக்கு தெரியாது. ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. கோடரியானது இப்பொழுதே மரங்களின் வேரருகே தான் இருக்கிறது. நினைத்து பார்ப்போம். ஆமென். நாம் எப்படி உண்மையுள்ள தேவ சமூகத்துல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? தேவன் எதிர்பார்க்கிற ஆமென் அவருடைய நாமத்திற்கேற்ற மகிமையை நம்ம கொடுக்கிறோமா? அவருக்கேற்ற கனிகளை நம்ம கொடுக்கிறோமா? ஹalleluya. இந்த நாட்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கோடரியானது மரங்களின் வேரருகே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அது எந்த அக்கினி? நித்திய அக்கினி, எரிகிற அக்கினி சூளையிலே. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. தூதன் தள்ளி போடுவான் என்று நம்ம வாசிக்கிறோம். தள்ளப்படுவான். இந்த நாட்களிலே அவன் இதுவே கிருபையின் காலம். இந்த காலத்திலே கடந்த காலங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். ஹalleluya. அவர் நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிற தேவனா இருக்கிறார். இந்த ஆலோசனைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமாக. அவன் எங்கேயோ இந்த அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்திலே கர்த்தர் எதிர்பார்ப்போடு நட்டிருக்கிறார். அவன் கனி கொடுக்கிறவர்களாக. அவன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம எதற்காக திறந்து கொண்டார்? நாம் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும்படிக்கும் மட்டுமல்ல, நாம் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காகும். ஹalleluya. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தருகிறார். அவன் ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்கு அவன் கொஞ்சம் லேட் ஆகுது விடுதலை கிடைக்க, ஆசீர்வாதம் கிடைக்க. ஹalleluya. ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக நம்மை நடத்தி வருகிறார். அந்த தேவனுக்காக கனி கொடுப்போமாக. கர்த்தருக்காக நிலை நிற்போமாக. நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக கர்த்தருக்காக செயல்படுவோமாக. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிறார். எங்கள் அண்ணன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலேயும் வேறுகளுக்கு தந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்குறாங்க தாவே. கனி கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அப்ப அந்த நாட்களில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பணும், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அப்பா, ரட்சிக்கப்படாத மக்கள், இயேசு விசுவாசியாத மக்கள் இன்றைய தினமே விசுவாசித்து ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கடவார்களாக. அது பெற்றுக்கொண்டவர்கள் அப்பா அந்த கிருபையில நிலையில் இருக்கவும், உமக்காக கனி கொடுக்கவும் நாங்கள் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் தாவே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தில் ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all. Have a nice day.